ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா டிஎன்பிஎஸ்சி. எல்லோரும் குரூப் 2 அண்ட் குரூப் 2A படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ சைட் பை சைடு இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4க்கான ரீசெண்ட் அப்டேட்ஸும் வந்து சைட் பை சைட் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சாத்தியமா சாத்தியம் இல்லையா, அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, எதிர்க்கட்சி தலைவரான முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் பற்றி பேசியிருப்பார். அவர் விட்ட அறிக்கையில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா நிறைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து குளறுபடிகள் நடந்திருக்கு. விடைத்தாள் பிரிக்கிறதா இருக்கட்டும், கொஷின் பேப்பர் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஆப்போஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் எலெக்ஷன் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸாம் வைக்கிறதாகவும் அவர் வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் இதுக்கு அப்போஸாக டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க. குரூப் 4 ரிசல்ட் வந்து வித்தின் 3 months வந்து அனௌன்ஸ் பண்ணுறதா விட்டுருக்குறாங்க. ஸோ அவங்க இந்த எக்ஸாம் பற்றி அவங்க எதுவுமே வந்து நமக்கு வந்து அஃபிஷியலாக எதுவும் சொல்லலை. அவங்க இந்த மாதிரி எந்த குளறுபடிகளும் நடக்கலை. டிஎன்பிஎஸ்சி வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக தான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ எக்ஸாமும் சாத்தியமில்லை அந்த கண்ணோட்டத்தில் தான் வந்து அவங்க அஃபிஷியல் அறிக்கை விட்டதில் வந்து இருக்குது. வித்தின் 3 months வந்து குரூப் 4க்கான ரிசல்ட் வந்து வெளியிடப்படும்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருக்காங்க அவங்க தரப்பில். பட் இதுக்கு வந்து இத்தனை நாள் வந்து அகாடமிஸ் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த இஷ்யூஸ் பற்றி. இப்போது பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் வந்து இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது பார்த்திங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் கூட வந்து இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. குரூப் 4 எக்ஸாமில் அவ்வளோ குளறுபடிகள் இருக்குது. தமிழ் எக்ஸாமோட தரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மேற்படிப்பு படிக்கிறாங்களே அவங்களோட தரத்தில் கொஷின் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து இது தமிழ் மாணவர்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி செய்த அநீதின்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை சார் அவர்களும் அவரோட பங்குக்கு வந்து பேசியிருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து அதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எலெக்ஷன் கண்ணோட்டத்தில் அவங்களுக்கு வந்து இது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. நம்மளை மாதிரி படிச்சுட்ருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லலாம். பட் வந்து அது என்ன இதுவாகும்னு சொல்லிட்டு போக போக தான் தெரியும். எக்ஸாம் வச்சாலும் சரி வைக்கிறனாலும் சரி நீங்கள் வந்து குரூப் 2 குரூப் 4 அடுத்த நெக்ஸ்ட் இயர்க்கானது படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக இருக்கும். நாம் எக்ஸாம் நடக்குமா, ஒரு வேளை வந்து எக்ஸாம் வச்சா நம்ம அதில் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்லேயே நம்பி பார்த்துட்டு இருக்கிறாம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அடுத்த நெக்ஸ்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணி போகிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள், படிச்சிட்ருங்க. இல்லை ஆன்லைனில் ஓனாகவே கூட செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணலாம். ஏதோ ஒன்று டச்லேயே இருக்கணும், விட்டுறக்கூடாது. வாய்ப்புகள் வந்து எப்போ வேணால் அமையும். ஓகே, தேங்க்யூ.